ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் டைரெக்டாக கண்டென்ட்கே போயிடுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ஸ்டார்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஃப்ரம் ஜீரோ. அதாவது நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா எப்படியெல்லாம் ஆரம்பிக்கலாம், என்ன ரீட் பண்ணணும், என்ன ஸ்கிப் பண்ணணும், எல்லாமே பார்க்கலாம். நான் எப்படி எக்ஸாம் கிராக் பண்ணேன், அதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். என்னென்ன படிக்கணும் அண்ட் என்னென்ன படிக்கக்கூடாது சொல்லிவிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, உங்களால் என்ன எக்ஸாம் எழுத முடியும்ன்ட்டு ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க, கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா சில பேர் டிஎன்பிசி படிப்பாங்க, பேங்கிங் படிப்பாங்க, எஸ்எஸ்சி படிப்பாங்க, எல்லா எக்ஸாமும் எழுதணும்னு விரும்புவாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது. பேங்க்னா பேங்க் எழுதுங்க, டிஎன்பிசினா டிஎன்பிசி, ஒன்று உங்களுக்கு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த எக்ஸாம் எழுத போகிறேன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதோட பேட்டர்ன் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. அதில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ மார்க்ஸ், எவ்வளோ நெகட்டிவ் மார்க்ஸ், எல்லாத்தையும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு சிலபஸ் தான் கிங். வித்தவுட் நோயிங் இந்த சிலபஸ் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. நம்மளுக்கு வந்துட்டு பேங்கிங்கில் குவான்ட்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷு, பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ்னு இவ்வளோ இருக்குது. ப்ரிலிம்ஸ்க்கு தேவையானது என்னென்னா, குவான்ட்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், இது 3 நம்ம பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணாலே போதும். குவான்ட்ஸில் எடுத்தோடனே பெரிய பெரிய டிஏ, ரீசனிங்கை பெரிய பெரிய பசில், இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். குவான்ட்ஸ் எடுத்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரியஸு, குவாட்ராடிக்கு, இந்த மாதிரி எடுத்தாலே ஒரு 25 மார்க் ப்ரிலிம்ஸில் ஈஸியாக அடிச்சிடலாம். ரீசனிங்கில் சின்ன சின்னதாக இருக்குது, சிலாவிசம்ஸ், நம்பரு எல்லாமே இருக்குது, ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இங்கிலீஷு தமிழ் மீடியம் பசங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம போக போக அதையும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். இனிஷியல் டேஸ்லேயே ஸ்ட்ரெஸ்லாம் ஆக வேண்டாம். ஸ்டார்ட் வித் பேசிக் டாபிக்ஸ், பர்சன்டேஜ், ரேஷியோஸ், கோடிங், டிகோடிங்கு, டெய்லிக்கும் ஒரு 4 ரூல்ஸு, இந்த மாதிரி வந்துட்டு டெய்லியும் சின்ன சின்ன விஷயமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லியும் 2 hours ஆச்சும் டெடிக்கேட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்குன்னு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு எல்லாத்தையுமே சூஸ் பண்ணவும் வேண்டாம். குறிப்பிட்ட அளவு லிமிட்டடாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அது எடுத்தாலே நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்னென்னா, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஒரு ரொட்டீனை நம்ம போட்டுட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது. டெய்லிக்கும் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். மேக் அ சிம்பிள் டைம் டேபிள். ஈஸியாக நம்ம போட்டுக்கணும். மார்னிங் எடுத்திங்கன்னா குவான்ட்ஸு, இல்லைனா ரீசனிங். ஈவினிங்னா இங்கிலீஷு, ஜிஏ, இந்த மாதிரி நீங்களே ஒரு சிம்பிளான டைம் டேபிள் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். வீக்கெண்ட்னா மார்க் போடணும். நீங்கள் பார்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே, ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே. பார்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட்டு 3 to 4 hours கான்சன்ட்ரேட்டோடு படித்து அந்த டேவை ஃபுல்ஃபில் பண்ணணும். மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மார்க் டெஸ்ட் எழுதுங்க, ஈவன் இஃப் யூ ஆர் அ பிகினர். ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட பேட்டர்னை நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கலாம், எப்படி நம்மளுக்கு குவான்ஸ் வருது, ரீசனிங் வருது, இங்கிலீஷ் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை மந்த்லி பிகினராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலி ஸ்டார்டிங் இஸ் த ஹார்டஸ்ட் பார்ட், பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட், கன்சிஸ்டன்சி இஸ் எவ்ரி திங். நம்ம சேனலில் டெய்லி அப்டேட்ஸ், நான் எப்படி எக்ஸாம் கிராக் பண்ணேன், மேக்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன், ரீசனிங் நம்ம லைட்டாக லேர்ன் பண்ணாலே ஈஸியாகவே 35 மார்க்ஸ் நம்ம எடுத்துடலாம். இங்கிலீஷ் எப்படி ஜீரோலேருந்து படிப்படியாக கொண்டு வந்தேன், இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் ஒரு ட்ரீமாக இருந்தால் அது உங்களால் முடியாத வேலை இல்லை. எனக்கு கிடச்சிச்சின்னா எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ இன்னிலேருந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். Bye friends.